நேற்று ஈவினிங் நம்ம நிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய பண்ணைக்கீரை பார்த்தேன். உடனே பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த பண்ணைக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. டீடாக்ஸ் பண்ணணும்னு நம்ம எதையோ ட்ரை பண்ணுறோம். பண்ணைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. உடம்புல இருக்க நச்சு எல்லாம் நீங்கி உடம்பு ஆட்டோமேட்டிக்காக டீடாக்ஸ் ஆகிடும். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு அம்மா பண்ணைக்கீரையும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நம்ம நிலத்துல இருந்து மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அவிச்சாங்க. வீட்டில் எல்லாருக்குமே நல்லா சளி பிடிச்சிருக்கு. அதனால மொசு தலை அம்மா பறித்து எடுத்துகிட்டு வந்து அடை தட்டுறதுக்காக அரிசியோடு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டாங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாவை இதை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம் மிளகு சீரகம் சேர்த்து தோசைக்கல்லில் 2 பக்கமும் மொறுன்னு ஆகிற அளவுக்கு ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான அடை ரெடிங்க. மொசுவாக கஷாயமாக சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி அடை தட்டி சாப்பிடுங்க. கூடவே மரவள்ளிக்கிழங்கும் வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோங்க. ரொம்ப சளி தொல்லையாக இருக்கிறவங்க இந்த அடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சளி தொல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. எங்களோட வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.